சரி நீங்கள் வர வரைக்கும் நான் என்னென்ன அப்போ வந்து நீங்கள் வந்து சொல்லி நான் ரெடியாக முடியுமா? அப்புறம் லேட்டாக என்ன திட்ட மாட்டீங்களா? அதுக்காக தான் நான் அவசரப்பட்டு கட்டினேன், இந்த கலர் வேண்டாம், அந்த கலர் மாற்றிட்டு வா. இதுக்கு தகுந்த மாதிரி அந்த மனைவியும் அதே மாதிரி அவன் யாரோட பேசலாம், யார்கிட்டேருந்து ஃபோன் வரலாம், யார்கிட்டேருந்து ஃபோன் வரக்கூடாது, எல்லாமே அவ டிசைட் பண்ணும் அப்படின்னு நினைப்பா. இப்போ யோசிச்சு பாருங்க, அன்பு என்பது முற்றிலுமாக அழிந்தொழிந்து போய் குடும்பம் நடத்துவது என்பது ஒரு கட்சி நடத்துவது போல கஷ்டமான காரியமாக மாறிவிடுகிறது. எப்படி சரி கட்டிட்டு போறது, இவங்களெல்லாம் சரி கட்டிட்டு எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற மாதிரி அன்பினுடைய அஸ்திவாரம் முற்றிலுமாக தகர்ந்து போய் நிர்வாக திறமை என்பது அவசியமாக ஆகிவிடுகிறது. ஹவு டு மேனேஜ் டோட்டலாவே மேனேஜ்மெண்ட் தான் அது. எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு. மேரேஜ் இல்ல, அது ஒரு மேனேஜ். எப்படி சமாளிக்கிறது, எப்படி கொண்டு செலுத்துறது அப்படி. அப்போ காமத்திலிருந்து காதலுக்கு பயணப்பட்டவர்கள் முற்றிலுமாக பயணப்பட்டதாக தெரியவில்லை. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி காதல்னு நிகழ்கிற போதே கூட காதல் செய்கிறவர்கள்ட்ட ஒரு ப்ளஸ்ஸும் உண்டு, ஒரு மைனஸும் உண்டு. ப்ளஸ் என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்க. நீங்கள் காதலிக்கிற பசங்களையோ பொண்ணையோ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றுமே சொல்ல வேண்டாம். நேற்று இருந்ததை விட இன்னைக்கு ஒளியாக இருப்பாங்க. காரணம் இல்லாமே சிரிப்பாங்க. ரெண்டாவது, அவங்க நடையிலேயே ஒரு நடனம் இருக்கும். அது வரைக்கும் சாதாரணமாக நடந்தவங்க காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் அப்பா அம்மா தெரிஞ்சுக்க வேண்டிய குழு. காலேஜிலேருந்து வரும்போது நம்ம பொண்ணு நடந்து வராளா நாட்டியம் ஆடிட்டு வராளான்னு பார்க்கணும். அவன் நடந்து வந்தா இன்னும் காதலிக்கலன்னு அர்த்தம். நடையிலேயே ஒரு நாட்டியம் தெரிஞ்சதுன்னா ரைட் நம்ம மற்ற ஏற்பாடெல்லாம் கவனிக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரணும். காதலிக்கிறவங்க பிரகாசமாக இருப்பாங்க. அவங்க கண்ணில் ஒரு ஒளி இருக்கும், முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கும், அவங்க பேச்சே ஒரு கவிதையாக மாறும், வாழ்க்கை இனிமை உடையதாக தெரியும். ஏன்னா வாழ்வின் வசந்தம் முற்றிலுமாக அவர்கள் மீது பதிந்து விட்டதால் அவர்கள் ஆனந்தமான ஒரு நபராக இருப்பார்கள். இதெல்லாம் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் காதலில் ஒரு பலவீனம் இருக்குது, ஒரு வகையான பிழை இருக்குது, ஒரு வகையான சிக்கல் இருக்குது. என்ன தெரியுமா? சுலபத்தில் ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. சில பேர் கடைசி வரைக்கும் தெரியும், நீ நிஜமாவே என்ன காதலிக்கிறியா? அது கன்ஃபர்மேஷன் கேட்பான். நிஜமாவே நீ என்ன காதலிக்கிறியா? என்னுடைய நண்பர் சண்முகவேல் தான் சொல்லுவார், கல்யாணம் ஆன அன்னைக்கு மனைவியை பார்த்து எல்லா ஆம்பளும் ஒரு கேள்வி கேட்பானா, என்ன அவனுக்கு பிடிச்சிருக்கா? அந்த மாதிரி சொன்னா அதை விடுங்க, ஏன் இனிமே அதை பற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எதுக்கு அனாவசியமாக அதை பற்றி பேசிக்கிட்டு. அந்த டவுட் பாருங்க, நிஜமாவே என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னா அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் மகிழ்ச்சிகரமான அனுபவம், உலகத்திலேயே மிக மகிழ்ச்சியான பகுதி என்பது ஒன்று உண்டுன்னு சொன்னா அது என்ன வாழ்க்கையில அப்படின்னா, ஒருவருக்கொருவர் அன்பு கொள்ளுகிற அந்த காதல் கொள்ளுகிற காலம் இருக்கு. அதுக்கு நிகரான சந்தோஷமான காலம் 14 உலகத்திலும் வேற கிடையாது. அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. என்ன அது வந்து திருமணத்தில் முடிஞ்சுட்டா அதுக்கப்புறம் அவன் தலைவிதியை பொறுத்தது. எல்லா திருமணங்களுமே சபிக்கப்பட்டவை அல்ல. இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வாழ்ந்த கணவன் மனைவிகளும் இருக்கிறார்கள், அவர்களும் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லல. அவர்கள் ஏதோ ஒரு வகையில் நல்லூழ் காரணமாக அப்படி ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையுது, நல்லா இருக்காங்க, அது வேறு, அது எக்ஸப்ஷனல். ஆனால் ஆவரேஜாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெருவாரியானவர்கள் உலகத்தில் ஒரு வகையான சிரமத்தோடு. நீங்கள் 60ஆம் கல்யாணம் அன்னைக்கு காலம்பரை கூட சண்டை போடுற புருஷ பொண்டாட்டி எவ்வளோ பேர் இருக்காங்க. உன்னை நான் கட்டியிருக்கவே கூடாது, இன்னைக்கு 60ஆம் கல்யாணத்து அன்னைக்கு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் அது. உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது, நான் பண்ண பெரிய முட்டாள்தனம் அது அப்படி. சரி, அதனால தான் இந்த காதலை பற்றி இன்னொரு ஆங்கிள் நான் சொல்லிகிட்டே வந்து அப்படி ஸ்லிப் பண்ணிட்டு போயிடுச்சு. காதலுங்கிறது என்னதான் பெருமைக்குரியதாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் விமர்சனத்துக்குரியதாக ஏன் இருக்குது தெரியுங்களா? நம்ம காதலை பற்றி ஒரு வார்த்தை யூசேஜ் வச்சுருக்கிறோம். என்ன, அவர் காதலில் விழுந்து விட்டாருங்கிறோம். அவர் காதலில் எழுந்து விட்டார்னு யாரையாவது பாராட்டியிருக்கோமா? ஃபால் இன் லவ் அப்படி தான் யூஸ் பண்ணுறோம் அந்த வார்த்தையை, விழுந்து விட்டார். அப்போ அதுலேருந்தே அது ஏதோ விழற விஷயம்னு தெரியுதா இல்லையா? அது என்ன விஷயம், எதுலேருந்து எதுக்கு விழற விஷயம் நம்ம யோசிச்சோமா? எதுலேருந்து எதுக்கு விழற விஷயம் தெரியுங்களா? பிரஜை நிலையிலிருந்து பிரஜையற்ற நிலையில் விழுவதால் காதலில் விழுந்து விட்டார் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நம்ம ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறோம் இல்லையா? பிரஜை நிலை, அந்த பிரஜை நிலையிலிருந்து பிரஜையற்ற நிலைக்கு நாம பயணப்பட்டு விடுவதால் தான் காதலில் விழுந்து விட்டாருங்கிற யூசேஜ் நம்முடைய இலக்கியங்கள்ல வந்திருக்கு. அது ஒரு ஒளிவுடைய பகுதி, ஒரு சிறப்புடைய பகுதி. ஆனால் அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே போக வேண்டிய பகுதி. இப்போ நான் வெறுமனே ஒரு ஆண் பெண்ணுடைய நட்பு அல்லது ஆண் பெண்ணுடைய காதல் அல்லது ஆண் பெண்ணுடைய காமம் என்கிற தன்மையிலேயே இதை நான் நிறுத்த விரும்பல. இந்த அன்பு என்பது பொங்கி வருகிற ஒரு வகையான உணர்வு, அது ஒரு சக்தி நிலை,
அதை எல்லாவற்றின் மீதும் விரிவடைய செய்கிற போதுதான் அன்பு முழுமை அடைகிறது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், தயவுசெய்து என்னை தப்பாக நினச்சிடாதீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க, இவ்வளோ நேரம் நீ பேசினதே நாங்கள் தப்பாக நினைக்கலையா? அப்புறம் இதையா தப்பாக நினைக்க போகிறோம்? உன் மீட்டிங் வரும்போதே நாங்கள் தப்பாக நினைக்கப்படாதுங்கிற ஐடியாவோடு தானே வந்தாகணும். சரி, உங்களில் யாராவது இது வரைக்கும் ஒரு மரத்துக்கு வணக்கம் சொல்லியிருக்கீங்களா? யாராவது மரத்துக்கு வணக்கம் சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் சிறந்த மனிதர்னு அர்த்தம். அது ஒரு உயிர் தானே, நம்ம வீட்லேயே நின்றுக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது அதை பார்த்து ஒரு வணக்கம் இல்லை, அதை அன்பை ஹக் பண்ணி ஒரு நாள் ஓடி போய் இந்த மரத்தை அப்படியே அன்பா கட்டி தழுவி, அது நிழல் கொடுத்துருக்கு, நமக்கு காற்று கொடுத்துருக்கு, ஆக்சிஜன் கொடுத்துருக்கு, நம்ம வீட்டில் எத்தனையோ பறவைகள் தங்கறதுக்கு கூடு கட்டுறதுக்கு இடம் கொடுத்துருக்கு, நிழல் கொடுத்துருக்கு, என்னெல்லாமோ கொடுத்துருக்கு. அதை எல்லாத்த விட நம்ம பார்த்தாலே சந்தோஷம் கொடுத்துருக்கு. இவ்வளவு கொடுத்து அந்த மரத்துக்கு ஒண்ணுமில்லை, ஒரு அன்பா ஒரு ஆதரவா என்னைக்காவது ஒரு குழந்தைய நம்ம தழுவி இருக்கிறோம், நமக்கு பிடிச்சமான குழந்தைய எடுத்து உச்சி மோந்திருக்கிறோம், ஒரு மரத்தை நம்ம என்னைக்காவது கட்டி பிடிச்சி அதை நன்றி சொல்லி அதுக்கு கை குலுக்கிட்டு இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு வணக்கம் சொல்லிட்டு வந்திருக்கிறோமா? அப்கோர்ஸ் நம்ம ரிலிஜன்ல வச்சிருக்கிறான், வேப்ப மரத்தை கும்பிடு, அரச மரத்தை கும்பிடு அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சிருக்கிறான். அதை ஒரு கட்டாயமான கலாச்சாரமா ஆக்கியிருக்கிறானே ஒழிய அது நிஜமான காதல் அனுபவமா ஆக்கியிருக்கிறானான்னு தெரியல. நான் எதுக்காக சொல்றேன், மனிதர்கள் மீது காட்டப்படுவதுதான் அன்பு என்ற எண்ணத்திலிருந்து நம்முடைய இதயத்திலிருந்து சுரந்து வருகிற ஒரு ஆச்சரியமான ஒரு ஈரப்பசை அன்புங்கிற அந்த புரிதல் வருது பாருங்க. அப்பதான் நிஜமான அன்புங்கிற அந்த மாற்றம் நிகழ்கிறது. ஒரு நபர் இருந்தாதான் அன்பு காட்ட முடியும்னு சொன்னாலேயே நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கிறோம் அர்த்தம். அன்பு காட்டுவதற்கு இன்னொரு நபர் தேவை என்கிற போதே அது நம்முடைய தோல்வி. அன்பு என்பது நம்மிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு ஆச்சரியமான ஒரு உணர்வு. அது ஒரு மரத்து மேல, ஒரு நாய் மேல, எதன் மீது வேணாலும் இருக்கலாம். அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தி இருக்கிறோமா? இது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா அப்பதான் அன்பு பூரணம் அடைந்திருக்கிறது அப்படின்னு பொருள். வள்ளலாரை பார்க்கறதுக்கு ஒருத்தன் வர்றான், பெரிய போஸ்ட்ல இருக்கிறவன். அந்த காலத்துல அவன் ஒரு மாட்டு வண்டியை விரட்டிக்கிட்டு வர்றான். வள்ளலாரை பார்க்கறதுக்கு லேட் ஆயிடுமோ அப்படின்னு வேக வேகமா வர்றான். வந்து இறங்கி வள்ளலாரை பார்க்க வந்தான். வள்ளலார் வெளியில இப்படி எட்டி பார்த்தார். இந்த பெரிய மனுஷனோட பேசல. இந்த பெரிய மனுஷனை சரி கட்டுற சாமியாரா அவர் இல்லை. இந்த பெரிய மனுஷனை இப்படியே உட்கார விட்டு நேராக எந்திரிச்சு போய் அந்த மாட்டை பார்த்தார், நுர தள்ளி இருக்கு. இவன் விரட்டிட்டு வந்த வேகத்தில் நுர தள்ளி இருக்கு. தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த மாட்டுக்கு தண்ணியை வச்சு அந்த மாட்டை தடவி கொடுத்து அந்த மாடோட நுரை அடங்கி அது ஆசுவாசப்படுற வரைக்கும் வள்ளலாரால சந்தோஷமா இருக்க முடியல. ஏன்? அதுதான் அன்புக்கான சரியான அடையாளம். வள்ளலார பார்க்க வந்த பெரிய மனுஷன் பெரிய பக்தியில வந்ததா சொன்னா, அவன் பக்தியின் அரிச்சுவடி கூட அறியாதவன். ஒரு மாட்டை அடித்து விரட்டி நுரை தள்ள விரட்டியவனால் பக்தி செலுத்த முடியும் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எப்போ உயிர்கள் மேல உனக்கு அன்பு இல்லையோ, சக உயிர் மீது உனக்கு அன்பு இல்லையோ, நீ எப்படி கடவுள் மீது அன்பு செலுத்த முடியும்? ஷீரடி சாய்பாபாவுடைய வரலாற்றில் நீங்க படிச்சிருப்பீங்க. ஹிஜ்ரின்னு ஒரு குதிரை வளர்ப்பார் அவர். அந்த குதிரை யாரும் அடிக்க விட மாட்டார் அவர். யாராவது அந்த குதிரையை அடிச்சுட்டா அவருக்கு அவ்வளவு வருத்தம் வரும். அந்த குதிரை அடிச்சா என்ன அடிச்ச மாதிரி அப்படிம்பார். அந்த குதிரை மேல அவ்வளவு அன்பு காட்டினார் அவர். நீங்க ரொம்ப ரமணர் ஒரு குரங்கு மேல அன்பு காட்டியிருக்கிறார். ஒரு குரங்கு மடியில வந்து உட்கார்ந்து விளையாடும், அவர் அன்பு காட்டியிருக்கிறார். சகல உயிர்குலத்தின் மீதும் அன்பு காட்டக்கூடிய பக்குவம் அடைகிற போதுதான் அன்பு சரியான முதிர்ச்சி அடைந்திருக்கிறது என்று பொருள். இல்லாத வரைக்கும் அது அன்பு அல்ல. அன்புங்கிறது வெறும் மனுஷனை மட்டுமே உபயோகப்படுத்திக் கொள்வதா? மறுபடியும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உபயோகப்படுத்திக் கொள்வதுங்கிற கருத்திலே தான் வந்து முடியும். ஒரு சூஃபி ஞானி பற்றி நான் படித்த ஒரு அழகான கதை, என்னால் மறக்க முடியாத ஒரு கதை. ஒரு ஃபக்கீர், அந்த ஃபக்கீர் வந்து ஒரு குடிசையில் உட்கார்ந்துருக்கார். அப்படி மனைவி பக்கத்தில் இருக்கா. இல்லறத்தில் இருக்கலாம், இஸ்லாத்தில் வந்து அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அது எவ்வளோ நல்லது. மனைவியோடு இருக்கிறார். மழை பெய்யுது. அப்போ வாசக்கதவை யாரோ தட்டுறாங்க. உடனே மனைவியை சொல்றார், யாரோ ஒரு நண்பர் வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை பாருங்க, நம் வீட்டுக்கு யாரோ ஒரு நண்பர் வந்திருக்கிறார். பார்க்கவே இல்லை நண்பர்ங்கிறார். அதான் அன்பு. நண்பரை பார்த்ததுக்கு அப்புறம் முகத்தை திருப்பிட்டு போறான். இவர் பார்க்கவே இல்லை நண்பர்ங்கிறார். நண்பர் வந்திருக்கிறார், போய் கதவை தர, மழையில் நனைந்திருக்கிறார், யாரோ ஒரு நண்பர் வந்திருக்கிறார். மனைவி எரிச்சலோட சொல்றார், இந்த வீடே சின்ன இடமா இருக்கு, இல்லை இன்னொருத்தர் வேற வந்து இப்போ உள்ள உட்காந்துக்கிட்டாருன்னா எப்படி நம்ம இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு தான் பெரிய வீடுகளும் கூட பற்றுவதில்லை. நம்மை போன்றவர்களுக்கு இந்த வீடே அரண்மனையை போல, அவரை அழைத்து கொண்டு வா.
நீங்க நல்லா கவனிச்சிங்களா? ரொம்ப வசதியானவங்க அவங்க வீட்டுக்கு வந்தா, சாரி உங்களுக்குன்னு ஒரு பெட்ரூம் கொடுக்க முடியல, டாக்டர் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டாளா, பேரன் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டானா, ஹோட்டல்லே போய் நீங்க தங்குங்க, ஹோட்டல்லே போய் தங்குங்க. ஏன்? பெரிய மனிதர்களுடைய வீடுகள் விசாலமாக இருக்கலாம், இதயங்கள் சுருக்கமானவை. அதில் இன்னொருவர் தங்குவதை அவர்களும் விரும்புவதில்லை, அவர்கள் பிள்ளைகளும் விரும்புவதில்லை. அந்த ஃபக்கீர் சொல்றாரு, இது நான் யூஸ் பண்ண வேர்டு இல்லை, அந்த ஃபக்கீர் யூஸ் பண்ற வேர்டு. நம்முடைய வீடு அரண்மனை போல, அவரை உள்ளே அழைத்து கொண்டு வா. அந்த அம்மா கதவை திறக்கிறா, ஒருத்தர் ஈரம் சொட்ட வரான், நண்பரே வாருங்கள் வாருங்கள் உள்ளே உட்காருங்க. அவன் வரான், வந்து உட்காரான். ஒரு 15 நிமிஷம் ஆகுது, அவன் கதவு ஓரமாக உட்கார்ந்துருக்கான். மறுபடியும் யாரோ கதவை தட்டுகிறார்கள். ஐயோ, இன்னொரு நண்பர் குடியில் தவிக்கிறார், கதவை திறவுங்கள். இப்ப முதல்ல வந்தான் பாருங்க, அவன் சொன்னான் வேண்டாம். இதான் நம்பாள், வேண்டாம். ஏன்? நமக்கே இடம் இல்லையா, நமக்கே இடம் இல்லையா, அது இன்னொரு பையன் உள்ள வந்தா எங்கேருந்து உட்காருறது? நீங்க ரயில்ல பயணம் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா? ரயில்ல கதவை அடைச்சிட்டு எல்லாம் உட்கார்ந்துருப்பான். தட்டுவன், தரே கதவை தரே, இது உங்க அப்பா விட்டு ரயிலா, யார் ரயில் நீ நினைச்சுக்கிட்ட, நீ தரே அப்படின்னு கத்துவான். எல்லாம் பண்ணி கடைசியா வேற வழி இல்லாம திறந்தவன வந்து உட்காந்துட்டு அடுத்த ஸ்டேஷன்ல தப்பா போடு, வேற எவனாவது ஏறி விடுவான். எப்பேற்பட்ட அன்பு பாத்தீங்களா நம்ம அன்பு? அதாவது எனக்கு இன்னொருவன் அன்பு காட்ட வேண்டும் என்கிற பிச்சைக்காரத்தனம் தான் இருக்கிறதே ஒழிய இன்னொருவனுக்கு நான் அன்பு காட்ட வேண்டும் என்ற வள்ளல் மனோபாவம் நம்மிடத்தில் இல்லை. எனக்கு இன்னொருவன் அன்பு காட்ட வேண்டும் என்கிற பிச்சைக்காரத்தனம், கையேந்துதல். நாம் பிச்சை பாத்திரங்களோடு உலகத்தில் அலைகிறோம். யாராவது என் மீது அன்பு காட்ட மாட்டார்களா என்று. சிவன் மட்டும் பிச்சை பாத்திரமே இல்லை, இந்த உலகத்தில் எல்லோருமே ஒரு பிச்சை பாத்திரத்தோடு தான் அலைந்து கொண்டிருக்கிறோம். நமக்கே அங்க இடம் இல்லையா, அவனுக்கு என்ன கதவை திறந்து விடுறது? இந்த ஃபக்கீர் சொல்றாரு, உமக்கு எப்படி இடம் இருந்ததோ அதே போல் அவருக்கும் இடம் இருக்கிறது. உமக்கு இங்கு எப்படி இடம் இருந்ததோ அதே போல் அவருக்கும் அங்கு இடம் இருக்கிறது, கதவை திறந்து விடுங்கள். அவன் எரிச்சலோட கதவை திறக்கிறான், இன்னொருத்தன் ஈரத்தோட உள்ள நுழையிறான். வாருங்கள் நண்பரே, மழையில் நனைந்து விட்டீரா, வாருங்கள். எல்லாருமா அதுல கொஞ்சம் அப்படி இப்படி படுத்துக்கிட்டு இருந்தவன் ஏஞ்சி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் உட்காந்துட்டு உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, கொஞ்சம் நெருக்கிக்கலாம். அவர் அந்த ஃபக்கீர் சொல்றார், இந்த நெருக்கம் கூட குளிருக்கு இதமாகத்தானே இருக்கு. இது பிளஸ் பாயிண்ட். அதுல என்ன, இந்த மழைக்கு குளிருக்கு இது இதமா தானே இருக்கு அப்படின்னு. அப்ப மறுபடியும் யாரோ கதவை தட்டுறாங்க. இப்ப இவன் 2 பேரும் சொல்றான், திறந்து பார்த்துட்டா நம்ம தர்ம சங்கடத்துக்கு உள்ளாயிரும், திறந்து பார்த்துட்டா நம்ம தர்ம சங்கடத்துக்கு உள்ளாயிடுவோம், அதனால திறக்கவே வேணும். பட் இவங்களுக்கு பிரச்சனையே இல்லாதபடி அந்த 3வது நபர் கதவை தள்ளுறார். அப்ப மெல்ல அந்த கடைசியா உட்கார்ந்துருந்தவன் இப்படி திறந்து இப்படி வெளியே பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னான், என்ன, மனுஷன் இல்ல கழுத, மழையில ஒரு கழுத வந்து முட்டுது அப்படின்னு. அப்ப இந்த சூஃபி ஞானி சொல்றாரு, நிச்சயமாக அவருக்கும் இங்கு இடம் உண்டு, நாமாவது நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சக்தி உடையவர்கள், அவர் அதுவும் மற்றவர், எனவே அவரை உள்ளே விடுங்கள், அவரை உள்ளே விடுங்கள். இப்ப மனைவிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, இவன் 2 பேரும் கோபம் வந்துருச்சு. அது ஒரு கழுதைங்கிறான், அப்புறம் அதுக்கு இங்க இடம் இல்லைன்னு சொன்னா மனுஷனே இங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம், கழுதைக்கு இங்க இடம் கொடுக்க முடியும்? டக்குனு சூஃபி ஞானி யோசிக்கிறார், உங்க யாருக்கு இங்க அதற்கு இடம் கொடுக்க விருப்பம் இல்லை என்றால் நான் மழையில் நின்று கொள்ளுகிறேன், அந்த கழுதை இங்கே உள்ளே வரட்டும். அடுத்த வார்த்தை அவர் யூஸ் பண்ற வேர்டு பாருங்க, பணக்காரர்கள் வீட்டில் தான் மனிதர்களையே நாய் போல் நடத்துவார்கள், ஏழைகள் நம்மை போன்றவர்கள் விலங்குகளை போல மனிதர்களை போல் நடத்துவதற்கு பழக்கப்பட்டவர். எனவே கதவை திறந்து விடுங்கள், அவர் உள்ளே வரட்டும் அப்படின்னு. ஆனா அந்த கழுதை முட்டி முட்டி பார்த்துட்டு வரல, இவரால் பொறுக்க முடியல, தானே எந்திரிச்சு போய் அந்த கழுதைக்கு இடம் கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் அந்த ஃபக்கீர் தானே போய் கதவை திறந்துட்டு மழையில் நனைஞ்சுக்கிட்டு கழுதை ஓடுது, அந்த கழுதைக்கு பின்னாடி அவரே ஓடுறார், பின்னாடி ஓடிக்கிட்டே போறார். அதை போய் பிடிச்சி திரும்ப கொண்டாந்து இந்த குடிசையில் விட்டுடணுங்கிற எண்ணத்தில் அவர் ஓடுறார். கொஞ்ச தூரம் ஓட ஓட கழுதை அவர் இழுத்துக்கிட்டே போகுது, கொஞ்ச தூரம் போனார், ஒரு இடி இறங்கியது, குடிசையில் இருந்தவர்கள் இறந்து போனார்கள். கதை முடிஞ்சு போச்சு. ஒரு இடி இறங்கியது. ஏன்? இரக்கமற்றவர்கள் இருப்பதை விட இல்லாமல் இருப்பது தானே உலகத்துக்கு அழகு. இரக்கமற்றவர்கள் இருப்பதை விட இல்லாமல் போவதுதானே உலகத்துக்கு அழகு. இரக்கம் உள்ளவர்கள் தான் உலகத்தில் பிழைக்க வேண்டியவர்கள். வந்தது கழுதை அல்ல, தர்ம தேவதை. அது இவனை மட்டும் வெளியே கூட்டிட்டு போயிடுச்சு. எப்படி இவன் ஒருத்தன் பின்னாடி ஓடி வருவான்னு அதுக்கு தெரியும், வெளியே கூட்டிட்டு போயிடுச்சு. பாக்கி பேர் மேல குடிசையில் இடி விழுந்தது, அத்தனை பேர் செத்து போயிட்டான்டான்னா. ஏன்னா அன்புள்ளவர்களுக்காகவே இந்த உலகம் உருவாக்கப்பட்டது, அன்புள்ளவர்களுக்காகவே இந்த உலகம் சிருஷ்டி செய்யப்பட்டது. இன்னும் கூட நீங்க ஒரு வார்த்தை யோசிச்சு பாருங்க, அன்புள்ளவர்கள் எந்த இடத்திற்கு போனாலும் அந்த இடத்தை சொர்க்கமாக்குகிறார்கள், அன்பற்றவர்கள் சொர்க்கங்களை கூட நரகங்களாக ஆக்கி விடுகிறார்கள்.
நீங்க அன்பு இல்லாதவரோட ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசி பாருங்க, என்ன ஆகும்னா அந்த இடம் எவ்வளவு அருமையான இடமா இருந்தாலும் விஷத்தை கக்குவோம். ஆனா அன்புள்ளவர்கள் தாங்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்தை சொர்க்கமாக ஆக்கி விடுகிறார். ஓஷோவுடைய ஸ்பீச்சில் ஒரு கதை சொல்றாரு. ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் சர்ச்சில் சண்டே பேசுவார் இல்லையா, அதுக்கு ஒரு எத்திஸ்ட் அவருடைய ஃப்ரெண்டு. அந்த எத்திஸ்ட் வந்து அவரை கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாரு, நீ வா என்னுடைய பேச்சை கேட்கவா அப்படின்னு. அவர் வந்து உட்காந்து கேட்குறாரு. கேட்டுட்டு முடிஞ்ச உடனே அந்த சண்டே சர்மன் முடிஞ்ச உடனே வெளியே போறாரு அந்த எத்திஸ்ட். இன்னைக்கு என் பேச்சு எப்படி இருந்ததுன்னு, அபத்தமா இருந்ததுன்னு. என்ன அபத்தமா இருந்தது? நீ என்ன சொல்ற? இயேசுவை இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்ற. இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவன் சொர்க்கத்துக்கு போவான் அப்படின்னு சொல்ற. அப்புறமா கொஞ்சம் பொறுத்து என்ன சொல்ற, பேசிக்கிட்டே வரும்போது இன்னென்ன தப்பு பண்றவன்லாம் நரகத்துக்கு போவான் அப்படின்னு நீ சொல்ற. இந்த மாதிரி தப்பு பண்றவன்லாம் நரகத்துக்கு போவான் அப்படின்னு சொல்ற. இதுல லாஜிக் இடிக்குதுன்னு. என்ன இடிக்குதுன்னு? இந்த மாதிரி தப்பே பண்ணாம இயேசுவை நம்பாம இருக்கிறவன் எங்க போவான்? இந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணாம இயேசுவையும் நம்பாம இருந்தா அவன் எங்க போவான்? அவருக்கு சிலபஸ்ல இல்ல. நீ சிலபஸ்ல இருந்தா தானே சொல்ல முடியும். சிலபஸ்ல இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டா எங்க சொல்ல முடியும்? பட் அந்த ஆர்ச்சி பிஷப் எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மனுஷன், ஒரு மனசாட்சி உள்ளவர். அவர் சொன்னாரு, என்ன நீ ரொம்ப சங்கடத்தில் மாட்டிட்ட, கடுமையான ஒரு கேள்வியை கேட்டுட்ட, இப்போ நான் என்ன பண்றேன்னு தெரியல, வேணா நான் இயேசு கிட்ட கேட்டு வரேன்னு. 1 வீக் டைம், நெக்ஸ்ட் சண்டே மறுபடியும் சர்ச்சுக்கு மீட்டிங்க்கு வர்றேன், கண்டுபிடிச்சு சொல். பைபிளுக்குள்ளே இல்லை, புஸ்தகத்துக்குள்ளே இல்லை. அந்த ஆர்ச்சி பிஷப் ரொம்ப நேர்மையானவர், அழறார். டெய்லி ப்ரே பண்ணுவார் இல்லையா, மண்டி போட்டு அழறார். அப்போ இன்னைக்கு சர்ச்சுக்கு வரணும், மீட்டிங்க்கு வரணும், இப்படி தலையை இப்படி வச்சு அந்த இதில் உட்காந்து ப்ரே பண்ணும்போது கண்ணீர் விட்டு அழுதார் பாருங்க. 1/2 செகண்ட் தூங்கிட்டார். அப்படியே டக்குன்னு. பொதுவாக அவங்க பேச்சில் மற்றவங்க தான் தூங்குவாங்க, அன்னைக்கு அவரே தூங்கிட்டார். கொஞ்சம் அப்படி அழுதார். ஒரு தூக்கத்தில் ஒரு கனவு. அவர் கனவு எப்படி வருது பாருங்க. கடவுள் எப்பவுமே கனவுல ஆன்சர் பண்ணுவார். ஒரு ரயில்ல ஏறி அவர் உட்கார்ந்திருக்காரு. இவர் கனவு காண்றார். ரயில்ல ஏறி உட்கார்ந்திருக்காரு. அந்த ரயில் புறப்பட போகுது. அவர் மெதுவா கேட்கிறாரு, இந்த ரயில் எங்க போகுது அப்படின்னு கேட்கிறாரு. இந்த ரயில் சொர்க்கத்துக்கு போகிறது. சொர்க்கத்துக்கு போதா? நல்ல வேளை, நான் ரொம்ப நேரம் டவுட்டா இருந்தேன், பார்த்துடலான்னு. கடைசியா அது போய் சொர்க்கத்தில் நிக்குது. சொர்க்கம்னு போர்டு போட்டிருக்கு. அங்க இறங்கி போய் பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு. ஒன்றும் இல்லை, உயிரே இல்லை. ஏதோ 4 பேர் அங்கே உட்காந்துருக்கான், அந்த பக்கம் உட்காந்துருக்கான், ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் இப்படியே பார்த்துட்டு இவர் வருத்தப்படுறாரு. போர்டு மாற்றி வச்சுட்டாங்களா, ஏதாவது தப்பாக பெயிண்ட் ஆகிடுச்சா, நான் ரயில் டெஸ்டினேஷன் மாறி வந்துட்டோமா அப்படின்னு. அங்கே இருக்க ஒருத்தர் கேட்குறாரு, இந்த இடத்துக்கு என்ன பேர்? சொர்க்கம். உயிர் இல்லாமல் சொல்கிறார், சொர்க்கமே எப்படி இருக்கா? அதுக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த ரயில் அடுத்து நேராக நரகத்துக்கு போகுதுன்னு. குடுக்குன்னு ஓடியாத அதில் ஏறிக்கிட்டார். கனவு போய் நரகத்தில் போய் வண்டி நிற்கிது. அங்கே போய் பார்த்தா ஒரே பூஞ்சோலையாக இருக்குது, செடி கொடி அது இது, பூ பழம் காய் அது இது. அப்படியே ஒரு போய் ரொம்ப ஆச்சரியமாக அங்கே இங்கெல்லாம் உள்ள இப்படி போய் பார்த்தா அங்கே யார் இருக்கிறாருன்னா அவர் சொல்கிறார் லிஸ்ட். அங்கே போய் பார்த்தா இந்த உலகத்தில் யாரெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷன் சொன்ன, மகாத்மா காந்தி அந்த மாதிரிலாம் சொன்ன பாருங்க, புத்தர், இப்படி பெரிய எல்லாம் அங்கே உலர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே? நரகத்தில் எல்லாம் உலர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் ஷாக் ஆகிட்டார். உங்களை மாதிரி பெரிய ஆளு நீங்கள்லாம் வந்து இங்கே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அதுக்கு அவங்கெல்லாம் ஒரு பதில் சொல்கிறாங்க, எங்கே மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அங்கே போகிறது தானே எங்கள் வேலை அப்படிங்கிற முடிவோட நாங்கள்லாம் இங்கே வந்துட்டோம். இது முதல்ல ஒரு மாதிரி தான் இருந்தது. அப்புறம் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இங்கே பாடுபட்ட உடனே இங்கே பூத்து குலுங்குது, செடி வச்சாச்சு, பயிர் வச்சாச்சு, எல்லாம் மாறியாச்சு, இங்கே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ உலகத்தில் நரகத்துக்கு போனாலும் மகான்கள் நரகத்தை சொர்க்கமாக ஆக்கி விடுகிறார்கள். எவ்வளோ அழகு பாருங்க.